பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். 10 கற்பனையில முதலாவது கற்பனையையும் 3வது கற்பனையாகிய இதையும் மீறும் பொழுது அவை ஆண்டவருக்கு மிகுந்த கோபத்தை எழுப்புகிறதா இருக்கிறது. இந்த 2 கற்பனையையும் நாம் மீறும் பொழுது, எந்த கற்பனையும் மீறக்கூடாது, கட்டாயம் அதுக்கான பலன் உண்டு. விசேஷமாக இந்த 2 கற்பனையை மட்டும் ஆண்டவர் மிகுந்த கண்டிப்போடு நமக்கு சொல்லுகிறார். அதை மீறும் பொழுது தண்டிப்பேன். முதலாவது கற்பனைக்கு சொல்றாரு, மீறினா நான் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறேன். 3வது கற்பனைக்கு சொல்றாரு, நீ மீறினா நான் கட்டாயம் தண்டிக்காம விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை கேலியாகவோ கிண்டலாகவோ பரியாசமாகவோ இலக்காரமாகவோ தூஷணமாகவோ தரை குறைவாகவோ பேசுகிற எந்த மனிதனும் தண்டனைக்குரியவன், கர்த்தருடைய மன்னிப்பிற்கு அப்பாற்பட்டவன். வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக, எந்த வாய் ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்ததோ, எந்த வாய் கர்த்தருடைய நாமத்தை பரியாசம் பண்ணினதோ, அதே வாயில இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆண்டவர் கொடுத்து அந்த மனிதனை தூக்கி எடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மனிதன் மூலமாக தன்னுடைய நாமத்தை அவர் எல்லா இடங்களிலேயும் மகிமைப்படுத்தி கொள்ளுவார். பாருங்க, சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷித்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரியாசம் பண்ணினான். ஜனங்களை கொடூரமாய் நடத்தினான். பிரியமானவர்களே, அதே பவுலை கர்த்தர் தண்டித்தார், தொட ஆரம்பித்தார். அவன் பார்வையை இழந்து போனான். அதே பவுல் கர்த்தரால் தொடப்பட்டு அவனுடைய பார்வை திறந்த பொழுதோ, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லி அவரை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். துரிதமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாயில இருந்து வசனம் விலகாததா இருந்தது. 3½ வருடம் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த சீஷர்களை காட்டிலும் இந்த சவுல் ஆகிய பவுல் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டான். பிரியமானவர்களே, அவனுடைய கைக்குட்டையில தேவனுடைய வல்லமை இருந்தது. கைக்குட்டையிலிருந்து அற்புத அடையாளங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, பாருங்க, 2வதாக கர்த்தருடைய நாமத்தை மற்ற மனிதர்களை தூஷிப்பதற்காக அவதூறாய் உபயோகப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? உன் சத்துருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு, உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், ஒரு கன்னத்துல உன்னை அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்டு. இப்படியெல்லாம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவருடைய நாமத்தை எப்படி, பிரியமானவர்களை, ஒரு மனிதனை சபிப்பதற்கு உபயோகப்படுத்த முடியும்? இயேசுவின் நாமத்தினால அவன் உருப்படவே மாட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் அப்படியே அழிஞ்சிருவான், அவன் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இப்படியாய் ஒரு மனிதனை சபிப்பதற்கு கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்துவது ஆண்டவருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, நமக்கு சத்ருவா இருந்தாலும் சரி, பகைங்கனா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தினால அவங்கள ஆசீர்வதிப்போம். அவங்க நல்லா இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை சபித்தோமையானால், மற்ற மனிதர்களை சபித்தோமையானால் நம்மை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட அவராலே முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நாம் யாரை சபித்தோமோ, இயேசுவின் நாமத்தை கொண்டு யாரை சபித்தோமோ, அந்த மனிதனை நம்முடைய கண்களுக்கு முன்னதாக அவர் உயர்த்தி தூக்கி எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனபடியினால வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வாயிலிருந்து உச்சரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.